திருநெல்வேலி மாவட்டத்தில் கார்த்திகை தீப திருவிழாவை ஒட்டி விளக்குகள் தயாரிக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. தமிழகத்தின் பாரம்பரிய விழாக்களில் ஒன்றான தீபத் திருநாளை கொண்டாடும் கார்த்திகை மாதம் திங்களன்று பிறக்கிறது. ஒவ்வொரு விழாவிற்கும் எத்தனை வடிவங்களில் புதிய கொண்டாட்டங்கள் வந்தாலும் கார்த்திகை திருநாளிற்கு மட்டும் இன்னமும் களிமண்ணில் தயாரான விளக்குகளையே தமிழக மக்கள் பெரும்பாலும் பயன்படுத்துகின்றனர். இதற்கான விளக்கு தயாரிப்பு பணிகள் தற்போது மும்மரமாக நடந்து வருகிறது. நெல்லையை அடுத்துள்ள குறிச்சியில் உள்ள மண்பாண்ட தயாரிப்பு கூட்டுறவு மையத்தில் தற்போது கார்த்திகை விளக்குகள் தயாரிக்கும் பணி மும்மரமாக நடந்து வருகிறது. அகல் விளக்கு, லட்சுமி விளக்கு, பிள்ளையார் விளக்கு, பிரதோஷ விளக்கு, குத்து விளக்கு, அணையா விளக்கு என பல்வேறு வகையிலான விளக்குகள் குறைந்தபட்ச விலையில் எளியவர்களும் வாங்கும் வகையில் தயாரிக்கப்படுகிறது. தற்போது மழை பெய்து இடைவெளி விட்டுள்ள தருணத்தை பயன்படுத்திக் கொண்டு விளக்குகள் தயாரித்து வெளிமாவட்டங்களுக்கும் கேரளா உள்ளிட்ட வெளிமாநிலங்களுக்கும் அனுப்பப்படுகின்றன. ஒரே மையத்தில் இதுவரையிலும் 1,00,000 விளக்குகள் தயாரிக்கப்பட்டுள்ளது. 35 வருஷமா நான் இந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போது ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு சீசனாக போட்டு பானை சட்டியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ கார்த்திகை மாதம் நெருங்கிட்டு இருக்கிறதால கார்த்திகை பெரிய கார்த்திகை நெருங்கிட்டு இருக்கிறதால கார்த்திகை விளக்கு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். விளக்கும் 1,00,000 விளக்கு கூட தயார் பண்ணியிருக்கோம். மண் தட்டுப்பாடுதால உற்பத்தி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா இந்த சீசனில் வந்து நாங்கள் 2013 மண் பாசுக்கு போட்ட பணம் இன்னும் எங்களுக்கு வந்து சேரல. அதனால மண்பாண்ட தொழில் ரொம்ப மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு. காரணம் என்னென்னு கேட்கும்போது இவங்க பெரிய பெரிய குத்தகதாரங்களுக்கு மொத்த கான்ட்ராக்டில் மொத்தம் கொடுத்தோன்னே அவங்ககிட்ட அதிக விலை கொடுத்து போன வருஷத்துக்குலாம் நாங்கள் போன வருஷத்தில் அதிக 600 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய மண்ணை நாங்கள் 2,500 ரூபாய் கொடுத்து வாங்கி இப்போ தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த மண்ணு இப்போ இடப்பம் கிடைக்க வழி இல்லாமல் ரொம்ப தொழில் ரொம்ப மிகவும் பாதிப்படைஞ்சிருக்கு. வழக்கமாக குயவர்கள் மண்பாண்டம் தயாரிக்கவும், விளக்குகள், பூத்தொட்டிகள் தயாரிக்கவும் மணல், களிமண் அள்ள அரசு பாஸ் வழங்கும். ஆனால் நெல்லையில் கடந்த பல மாதங்களாக மண் அள்ள அனுமதி வழங்காததால் மிகுந்த சிரமப்படுவதாக அவர்கள் தெரிவித்தனர்.